ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. ஹெட்லைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நாய் ஏன் கடிக்குது? உங்களை ஏன் நாய் கடிக்குது? எங்களையெல்லாம் ஏன் கடிக்க மாட்டேங்குது? நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றோம். கோயில், குளம், டூரு, எங்கள் ஃபேமிலி விஷயம், இப்படி நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே போயிட்டு வர்றோம். அவங்க கூட அன்பாக இருந்தால் அவங்க ஏன் நம்மளை கடிக்க போகிறாங்க? பாருங்கள், இவன் நான் 2, 3 நாளாக போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த 4 டாகுக்கு நான் சாப்பாடு, நீங்கள் உடனே சொல்லுவீங்க சாப்பாடு வைக்கிறதுனால உங்களை கடிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. விலங்குகளை பொறுத்தளவுக்கு நாம் அவங்கள துன்புறுத்தாத வரைக்கும் அவங்க நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாம்பு கூட பாருங்களேன், எத்தனை பேர் பாம்பு பிடி வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஹாம்சம். அவங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ பணிவாக பேசி அந்த கொத்த வர்ற பாம்பை கூட கையில் அழகாக பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வர்றாங்க. அவங்கள கடிக்குதா? அப்படி இருந்தால் அவங்க அடுத்து அந்த பாம்பை பிடிக்க முடியுமா? அந்த மாதிரி தாங்க. பாம்பை அடித்தா அது கடிக்க தான் வரும். அதே மாதிரி தான் நாயை போகையில் வரையில் எட்டி உதைக்கிறது, அடிக்கிறது, சுடுதண்ணி ஊற்றுறது, அது ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் மிச்சம் மீதி நீங்கள் தின்னுட்டு உங்கள் வாய்க்குள்ளெல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து போடுறீங்க. எல்லாத்தையும் தான் அது திங்குது. அதுக்கு வேறு வழி இல்லை. அதில் நம்ம நம்பி வந்துருச்சு. காட்டில் கொண்டு போய் ரீலொகேஷனுங்கிற பேரில் விட்டுடுறாங்க. அங்கேயும் உணவு கிடைக்க மாட்டேங்குது. உணவே இல்லாமல் நிறைய நாய்க்குட்டிகள் செத்து போகுது. பழனியில் அப்படி தான் 50 நாய்க்குட்டிகள் இருந்துச்சு. நான் வாரம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா 40 நாய் இல்லை. என்னன்னு கேட்டால் கொண்டு போய் ரீலொகேஷனில் விட்டுட்டேங்கிறாங்க. விசாரித்தா அதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு நேரம் செத்து போயிருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி என்னால் நம்ம நாய்க்குட்டிகளை நீங்கள் துன்புறுத்தாத வரைக்கும் அது உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ நேரமாக அந்த நாய்க்குட்டியோட நான் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இவன் என் கூட ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டான். இவன் மட்டும் இல்லைங்க, நாங்கள் எங்கே போனாலும் பிஸ்கட், பால் கொடுக்குறோமா கொடுக்கலையானோ எங்கள் கிட்ட கண்டிப்பாக வருவான்.